மருகாபா மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி குவைத்தில் கூலியோட புக்கிங் டிக்கெட் ஓப்பன் ஆகிருந்தது. சரி புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓசன் தேட்டர் கைத்தானில் இருக்கிற ஓசன் தேட்டரில் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ புக்கிங் கூலியோட புக்கிங்லாம் ஓப்பன் ஆகிருந்தது. 13 நைட்டு 2 மணி ஷோ போட்டிருந்தாங்க. 2 ஷோ அதுவும். சரி சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தேன் புக் பண்ணலாமான்ட்டு. பார்த்தா எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு. சரி என்னடா ஃபஸ்ட்டு ஷோ தான் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி செகண்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுலேயும் ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாக இருந்தது. பாவீங்களா 2 மணிக்கெலாம் இங்கே எவன்டா பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு சரி அதோட 14th ஃபஸ்ட் ஷோ புக் பண்ணலன்னு பார்த்தா அது ஃபுல்லாக இருந்தது. சரி அதுக்கப்புறம் செகண்ட் ஷோ புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் பார்த்தா நிறைய புக்கிங் இருந்தது. திருப்பி ஃப்ரைடே பார்த்தா நிறைய ஷோ போட்டிருந்தாங்க. ஏன்னா எங்கள் ப்ரைஸும் கொஞ்சம் கம்மி தானே. ஸோ அதனால் நிறைய புக்கிங் போட்டிருந்தாங்க. 14, 15, 16 எல்லாமே ஆல்மோஸ்ட்டு புக் ஆகி தான் இருந்தது. எனக்கு சர்ப்ரைஸ் என்னடான்னா இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்குது குவைத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். 14th எவ்வளோ ஷோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் புக்கிங்லாம் ஃபுல்லாக இருந்ததா இல்லை ஹாஃப் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டே ஒவ்வொரு ஷோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே புக்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. 14, 5th அப்படி தான் இருந்துச்சு. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா செக்அப் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்படியே அடுத்து என்னென்ன மூவிஸ் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு பார்த்தேன். வார் தெலுங்கு வெர்ஷனு ஹிந்தி வெர்ஷன் போட்டிருந்தானுங்க. அப்புறம் அரபிக்ஸ் மூவி போட்டிருந்தானுங்க. அப்புறம் ஹிந்தி மூவிஸ், அப்புறம் மலையாள மூவி, தெலுங்கு மூவி, இந்த மாதிரி கன்னடன் மூவி எல்லா மூவியும் இருந்துச்சு. சும்மா அப்படியே பார்த்து கூலிக்கு மட்டும் புக் பண்ணியாச்சு. அவ்வளோதான்.